வாழ்முகத்து என்னை மாறுதாம் வந்திட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுகன் அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறிமுகம் தட்ட கனா கண்டேன் தோழினார். அறிமுகன் அச்சுதன், அறிமுகன்னா நரசிம்மன் தான், ஹரின்னா. அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறிமுகம், பொறியிடுறது, அதை கனவுல கண்டேங்கிறா. இப்படி அடுத்ததான் சொல்லும் பொழுது குங்குமப்பி குளிர் சார்ந்த மட்டித்து, குங்குமம் அப்பி குளிர் சார்ந்த மட்டித்து மங்கள வீதி பலம் செய்து மணனி அங்கவனோடு உடன் சென்றங்கானை மேல் மஞ்சன மாட்ட கனா கண்டேன் தோழினார். மஞ்சன மாட்ட கனா கண்டேன் தோழினார். குங்குமம் அப்பி மங்கள திரவியங்கள்லாம் பூசி விடுறா. குங்குமம் அப்பி குளிர்சாந்தம் அட்டித்து மங்கள வீதி, வீதி பிரக்ஷணம் பலம் செய்து மணநீர் அங்கவனோடு உடன் சென்று அங்க ஆணை மேல், அவனோடு சேர்ந்து ஆணை மேல் அப்படி இல்லை மஞ்சனமாட அபிஷேகம் பண்ணுறதுல நான் கனவுல பார்க்குறேங்கிறா. மஞ்சனமாட கனா கண்டேன் தோழி நான் அப்படின்னு அனுபவிக்கிறா. இப்படி எல்லா ஒவ்வொரு பாசுரத்துலேயும் ஒவ்வொரு விதமான அர்த்தத்தை கொடுக்குறா. ஏன்னா எப்படிப்பட்ட ஆண்டாள் தெரியுமா? ஆண்டாள் சொல்லும் பொழுது அவளுடைய இதான அவள் சூட்டின மாலைக்கு பெருமாள் பிரியப்படுறானா. சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், துங்கை ரகுத்தி மகிர ஸ்வயமுத்தமாங்கை எம் சர்வகந்த இதி சாதரமுத்வகந்தி ஆமோதமன்யமதிகச்சதி மாலிகாபிஹி சோபித்வதீயம் குடிலாலகவாசிதாபிஹி. துங்கை ரகுத்தி மகிர சர்வகந்தன் அப்படின்னு எல்லாராலையும் போற்றப்படக்கூடிய எம்பெருமான் எந்த வாசனைக்கு காரணமானவனோ அந்த பரம்பொருள் இந்த கோதாதேவி சூட்டின மாலைக்கு ஆசைப்பட்டு தான் சூட்டிக்கிறானோ. அப்படிப்பட்டதான பெருமாளாம். ஏன்னா அப்படி கோதையின் இடத்துல அவ்வளவு பிரியம் உடையவன்னு சொல்றா. அந்த கோதா பிராட்டி நான் கிருஷ்ணனை அடையணும்னு சொன்ன உடனே இனிமே என்னை பிருந்தாவனை கொண்டு விடுங்கிறாளே, இனிமே நான் பிருந்தாவனை எங்கே கொண்டு போய் விடுறது? அவள் இந்த பக்தியினுடைய முதிர்ச்சி நிலையை அடைஞ்சுட்டா இனிமே அவளை நம்ம நிறுத்த முடியாதுன்னு புரிஞ்சுட்டதான ஆழ்வார், பெரியாழ்வார் அவரை எந்த பெருமாள் உனக்கு பிடிச்சிருக்கு சொல்லு. நிறைய பெருமாள்லாம் இருக்காளே, நிறைய ஜாதகங்கள்லாம் வந்திருக்கா, நிறைய பெருமாள்லாம் இருக்காராம். அதனால் இந்த பெருமாள்லாம் காமிக்கிறா. காமிக்கும் பொழுது பார்த்தசாரதி பெருமாள் பரவாயில்லையான்னு கேட்குறா. அந்த பெருமாளுக்கு மீசை இருக்குது, நீங்களும் வைதிகள், நாமெல்லாம் வைதிக குடும்பம் மீசை வச்சுருக்கிறே வேண்டான்னு விட்டா. இதெல்லாம் ஒரு ரசோக்தி, ரசமாக அனுபவிக்கிறது. சரி, அப்போனா பெருமாள் திருவேங்கடமுடியான இடத்துல போறியாமா, திருவேங்கடமுடியான விவாகம் பண்ணிக்கிறியான்னு. அவர் மலை மேலே இருக்கார், எப்போ பார்த்தாலும் பக்தாளை கவனிச்சுட்டே இருக்கா. அவருக்கு 1 மணி நேரமோ 2 மணி நேரம் தான் டைம் கிடைக்கிறது. அவர் எங்கே என்னை கவனிக்க போகிறாரு? வேண்டாம், வேறு சொல்லுங்கோன்னு கேட்குறாளாம். திருமாலிருஞ்சோலை அழகர் பண்ணிக்கிறியாமா? அழகர் காடாகவே இருக்க, இன்னும் அது ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆகலையே, நான் அங்கே போய் அழைச்சின்னு போய் விடுறேங்கிறே, நான் எப்படி வருவேன்? சரி, பத்ரிநாராயண பெருமாளை வேணுமா? அங்கே விவாகம் பண்ணிக்கிறியா? குளிர் தாங்க முடியாதே, அங்கே கொண்டு போய் விடுறேன்லேப்பா, நான் நினச்சா கூட உங்களை பார்க்கறதுக்கு ஓடி வர முடியாதே, அந்த பெருமாள் வேண்டான்னா. அகோபிலம் நரசிம்மர் என்ன சொல்கிற? சிரிச்ச முகமாக இருக்காரு அந்த பெருமாள், சிரிச்ச முகமாக இருக்கான்னு நீங்கள் சொல்கிற, கோபக்கார பெருமாள்னு எல்லாரும் சொல்கிறாப்பா, அது வேண்டாம், அந்த பெருமாள் வேணாம் எனக்குன்னுட்டாலாம். சரி, எந்த பெருமாளை பிடிச்சிருக்குன்னார்? எல்லாவுடைய வடிவழகும் சேர்ந்த ஒரு பெருமாள் யார் உண்டோ அவர் தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னார். இந்த பெருமாள் யார் தெரியுமா? நம்முடைய சுவாமி தேசிகர் ஒரு பாசுரத்தில் ஸ்ரீரங்கத்தை பற்றி சொல்கிறார், ரங்கநாதரை பற்றி. ஆராத வருளமுதம் பொதிந்த கோயில், அம்புயத்தோன் அயோத்தி மன்னர் கழித்த கோயில், தோராத தனி வீரன் தொழுத கோயில், துணையான வீடனர்க்கு துணையான் கோயில், சேராத பயனெல்லாம்